ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன கேம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேம் என்னென்னா ஒரு சின்ன அவேர்னஸ். இந்த கேம் பற்றி தெரிஞ்சவங்க இது எல்லாம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்றவங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. நிறைய பேர் பேசிக்காக பார்த்துட்டிங்கன்னா கிராமங்களில் நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் பாசமாக வளர்த்துறோம், பொத்தி வளர்த்துறோம், பாதுகாப்பாக வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு ஃபியூச்சரில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாத நிலையில் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எந்தெந்த டைமில் எந்தெந்த கல்வி கொடுக்கணும், இல்லை எந்தெந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும், எப்படி வளர்க்கணும் அப்படின்றது தெரியாமையே நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறதுன்னா, நிறைய பேரண்ட்ஸ் ரொம்ப சென்டிமெண்ட்டாக தான் இருக்கிறாங்க. குழந்தைகளை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும், அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துடணும், என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துடணும், எவ்வளோ சொகுசாக வளர்த்த முடியுமோ வளர்த்தணும் அப்படின்னு. தப்பே கிடையாது. நம்ம குழந்தைங்க நம்ம தான் வளர்த்தணும், நல்லபடியாக வளர்த்தணும், பாதுகாப்பாக வளர்த்தணும், பாசமாக வளர்த்தணும், எல்லாமே கரெக்டு தான். பட் அவங்க ஃபியூச்சரில் அவங்க எப்படி இருக்கணும், அவங்களோட லைஃப் எப்படி செட்டில் ஆகணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் இதை கரெக்டான டைமிங்கில் பண்ண தவறிடுறாங்க. என்னோட சேர்த்து பண்ண தவறிடுறோம். இன்றைக்கி நான் இந்த கேம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன தாட், இதை எல்லாத்துக்கும் தெரிவிக்கணும். எல்லா மக்களும் இப்போ யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா தரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் பார்க்குறாங்க. எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, எல்லாருமே பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை நான் யூடியூப்பில் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் போய் சேரும் அப்படின்றது நான் 100% நம்புகிறேன். நான் நினைப்பது சரியாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஏதாவது தவறுதலாக நான் பேசியிருந்தேன் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நகரத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு விளையாட்டா அப்படின்னே தெரியாது. நிறைய மக்கள் எனக்கு தெரிஞ்சு நான் எங்கள் கிராமத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா இதை சும்மா ஒரு நம்ம என்ன சொல்கிறது, இந்த பொம்மையெல்லாம் வாங்குவோம்ல, அந்த ஸ்டேஜில் தான் அந்த கேமே வச்சுருக்காங்க. எதுனா ஸ்கேட்டிங் கேமை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸ்கேட்டிங் நான் இந்த மேக்ஸிமம் கிராமத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே அந்த குழந்தை அந்த ஷூவில் அந்த வீலை மாட்டிக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டுருக்கிறத பார்த்துருப்போம். பட் இது ஒரு என்ன சொல்கிறது, நேஷ்னல் லெவல் கேமாக இருக்குது அப்படின்றது எனக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு பட்டும் படாமல் தெரியும். பட் இப்போ கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இதை நம்ம மக்களுக்கு தெரிவிக்கணும். எல்லா மக்களும் இதனால் பயனடையணும். நம்ம குழந்தைங்களுக்கு இந்த கேம் தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. குழந்தைகளுக்கு அடுத்தடுத்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்றத யோசிக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். ஏன்னா நான் டெவலப் ஆகணும், மேலே வளரணும், நல்ல ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. பட் என்ன பண்ணணும் அது தெரியாது. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கும் அதை பற்றி பெருசாக ஒரு நாலேஜ் இல்லை. அவங்க எப்படின்னா நல்லா சாப்பிட வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும், குழந்தை இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அந்த குழந்தை டெவலப் ஆகிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியல, எனக்குமே இப்போ வரைக்கும் பெருசாக தெரியாது. இன்றைக்கி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த கிரவுண்டு தான் ஸ்கேட்டிங் பண்ணக்கூடிய ஸ்கேட்டிங் கிரவுண்ட். இந்த ப்ளூ சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூவாக நீல கலரில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் குழந்தைகள் ரைட் போவாங்க. இப்போ நம்ம அடுத்தடுத்து குழந்தைகள் ரைட் பண்ணுறதை பார்ப்போம். எந்தெந்த ஏஜ் குரூப்பில் ரைட் பண்ணுறாங்க, எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற குழந்தைகள் ஒரு 15லேருந்து 18-20 வயசு உண்டான குழந்தைகள். 15 ஒரு 13லேருந்தேனே வச்சுக்கலாம். 13லேருந்து ஒரு 18 வயசு உண்டான குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வரிசையாக போயிட்டுருக்குறாங்களா, யாருமே ஓவர்டேக் பண்ணலையே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் போகணும், ஒன்றன் பின் ஒன்றா போகணும். போயிட்டுருக்கும்போது மணி அடிப்பாங்க. மணி அடிக்கும்போது
அந்த இடத்துல தான் நம்மளோட ரைடு ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொருத்தவங்களும் ஓவர்டேக் பண்ணி வந்து ஃபஸ்ட்டு யார் வராங்க, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அப்படிங்கிற மாதிரி பிரிப்பாங்க. இப்போ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் எந்த கேமை பற்றி பேசினேன். இந்த கேமு வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த பசங்க பண்ணுறத விட இதுக்கு அடுத்து அந்த குட்டி குழந்தைகள் காலில் மாட்டிட்டு வரும்போது அந்த வீல் சக்கரம் அந்த ஷூவில் மாட்டிருக்கக்கூடிய அந்த வீலோட நீங்கள் பார்க்கும்போது வந்து நிறைய மக்கள் வந்து வீட்டில் குழந்தைகள் விளையாடுறதுக்காக வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஷூவில் வீல் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக தான் நம்ம பார்த்துருந்தோம். பட் இது வந்து ஒரு நேஷ்னல் லெவல் கேம் அப்படின்றது வந்து இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த பெரிய பசங்க தானே பண்ணுறாங்க, சின்ன குழந்தைலேருந்து பண்ணுறதெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து வருவாங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இப்போ இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒரு 7 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் இந்த விளையாட்டு வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 7 வயசுன்றதே ஜாஸ்தின்னு தான் நினைக்கிறேன். ஒரு 5 to 6 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இருந்து இந்த குழந்தைகளுக்கு பண்ணும்போது என்னென்னா, இந்த இடத்துல என்னடா அவேர்னஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த குழந்தை வந்து விளையாடுதா, இந்த கேம் விளையாடுறாங்க, விளையாடி ஒன்றன் பின் ஒன்றாக, அதாவது எப்படின்னா ப்ரைஸஸ் வாங்குறாங்க, வின் பண்ணுறாங்க. வின் பண்ணும்போது என்னங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், அந்த குழந்தைகள் வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் முந்தி போகக்கூடிய நிலையில் விளையாடுறத வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ தான் அவங்க இப்போ அந்த இடத்துல வந்து அவங்க யார் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு வர்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ப்ரைஸஸ் வந்து வழியாக வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். இதில் என்ன அவேர்னஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது, விளையாட்டு தானே, விளையாடுனா என்ன கிடைக்க போகுது, விளையாட்டுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிப்பாங்க. பட் அப்படி கிடையாது. இப்போ இருக்க சிச்சுவேஷனில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் படிக்கிற குழந்தைங்க நிறைய குழந்தைகள் இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை வாங்கக்கூடிய குழந்தைகள் நிறைய இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஜாப்பு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு எல்லாமே வந்து இப்போ இருக்கிற கண்டிஷனில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நிறைய போயிட்டுருக்குது. இதை வந்து நம்ம மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை போட்டிருக்கோம். விளையாட்டு மூலியமாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம் அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள், சென்ட்ரு கிரவுண்டில். இந்த குழந்தைங்க தான் நான் சொன்ன அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள். அவங்க ஸ்கேட் பண்ணுறதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே வந்துட்டுருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பாருங்கள். இந்த குழந்தைகளை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் சொன்னதுக்கு உண்டான விஷயங்கள் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, அந்த குழந்தைங்க வர்றதை பார்த்தீங்களா? அந்த குழந்தைங்க எல்லாருமே மேக்ஸிமம் நான் சொன்ன ஏஜ் குரூப்பில் தான் இருப்பாங்க. எவ்வளோ மோட்டிவாக பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதில் என்னென்னா, அந்த கடைசியாக வர்ற குழந்தைகள் வந்து நிப்பாட்டணும், இந்த கேமை இடையிலேயே நிப்பாட்டிடணும், இல்லை என்னால் முடியல அப்படின்னு நிப்பாட்ட மாட்டாங்க. கடைசி அந்த லைன் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் போகிறத வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். இதில் இன்னொரு விஷயம் நடக்கும் என்னென்னா, இந்த கேம் பண்ணிகிட்ருக்கையிலே, ரைட் பண்ணிகிட்ருக்கையிலே ஒரு குழந்தை கீழே விழுகிறத பார்த்தேன். கீழே விழுந்துமே நிற்காமல் எந்திரிச்சு மறுபடியும் ரைட் பண்ணுறாங்க. எவ்வளோ அழகான விஷயம் பாருங்களேன். நம்ம வீட்டில் நம்ம பாசமாக பொத்தி வளர்த்துற குழந்தைகள்லாம் கீழே விழுந்தால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷாக்காக அந்த இடத்துக்கு போயிடுவோம். இன்னொன்று வந்து என்னென்னா, அந்த குழந்தைய அழுதுகிட்டு போகிறத வந்து நம்ம பார்ப்போம். மேக்ஸிமம் கீழே விழுந்துட்டாங்கனால அழுதுருவாங்க, அப்படி தான் இருக்கிறாங்க. பட் இங்கே வந்து இந்த குழந்தைங்க வந்து அவ்வளோ ஒரு மோட்டிவோட ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இதோட விளையாடுறாங்க. பட் ஜெயிக்கலை அப்படின்னாலுமே, கடைசியாக போனாலுமே அந்த ஃபினிஷிங் டச் வரைக்கும் போகணும் அப்படின்றது வந்து இந்த குழந்தைங்க மனசில் வந்து நல்லாவே இதாக இருக்குது.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் நமக்கு என்னடா ஆகும்? மேக்ஸிமம் நம்ம இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸே எடுத்துக்கோமே, குழந்தைகளுக்கு எதுக்கு போகணும், பேரண்ட்ஸே எடுத்துக்கோங்க. பேரண்ட்ஸுமே இந்த கோல் செட் பண்ணுறது அப்படின்னா என்னென்னு தெரியாமல் இருக்கிறாங்க நிறைய பேர். கோல்னால் என்ன, கோல் எதுக்கு செட் பண்ணணும், ஏன் செட் பண்ணணும், லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஏன் போகணும் அப்படின்றது தெரியாமையே நிறைய மக்கள் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு வேலை செய்யணும், அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கு இருந்தால் போதும், ட்ரிங்க்ஸ் அடி சாப்பிடணும், ஸ்மோக் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணணும், அப்படி தான் இருக்கிறாங்களே ஒழிய லைஃப்பில் செட்டில் ஆகணும், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், ஒரு லெவலுக்கு மேலே வயசாகிடும், நமக்கு நம்ம பாதுகாக்கிறதுக்கும் நம்மளை சார்ந்தவங்களை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு சேமிப்பு வேணும், ஒரு டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்ற தாட்டே கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஏரியாவிலையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கேமுனுடைய அடுத்தடுத்த ஸ்டேஜ் வேணும், எனக்கு புதுசாக நீங்கள் போடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து என்னென்ன கேம் வருதோ எல்லா கேமையும் வந்து நம்ம எடுத்து போடுவோம். கோல்னால் என்ன, ஏன் கோல் செட் பண்ணணும், ஏன் கடன் வாங்காமல் வாழணும், ஏன் வந்து சேமிப்பு வச்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஏஜ், நம்மளோட சிச்சுவேஷன் எதுவுமே பின்னோக்கி போகாது. நம்ம மறுபடியும் வந்து குழந்தைகள் பருவத்தை நோக்கி போகிறது இல்லை, முதுமையை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு தேவையான ஒரு சில சேமிப்புகளும் பாதுகாப்பு. இந்த குழந்தை பாருங்கள், கீழே விழுந்துருச்சா, எந்திரிச்சு அப்படியே ஸ்கேட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மோட்டிவெல்லாம் வரணும் அப்படின்னா அந்தந்த டைமில் நம்ம குழந்தைகளுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம்னாலே அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அவங்களுக்கே ஒரு நாலேஜ் வந்துடும். இப்போ இந்த குழந்தையெல்லாம் போகிறது பார்த்திங்கன்னா, இந்த பின்னாடி போகிற குழந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு மோட்டிவாக போகுதுன்னு பாருங்கள். லாஸ்ட்டாக போகிறோன்றது ரெண்டாவது, மோட்டிவாக போகுது. இன்னொரு விஷயமும் நான் இதே என் கிரவுண்டில் தான் நோட் பண்ணேன். பேரண்ட்ஸ் வந்து சத்தம் போடுறாங்க, வாங்க வாங்க போங்க போங்கன்னு மோட்டிவ் பண்ணுறாங்க. குழந்தைங்க வந்து நல்ல மோட்டிவோடு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து இந்த குழந்தைய பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு சில குழந்தைகிட்ட நான் பார்த்தேன், அந்த கடைசியாக போகிற குழந்தைகள் வந்து பக்கத்தில் போகிற குழந்தைய வந்து பார்த்து போகிறாங்க. அப்படி போகக்கூடிய சிச்சுவேஷனில் தான் கடைசியாக போய் மெதுவாக போயிட்டுருக்குறாங்க. ஸ்பீடாக ஃபஸ்ட்டாக போகக்கூடிய குழந்தைகள் வந்து கிரவுண்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டாக வர்றாங்க என்னோடய நாலேஜ் படி. அதே மாதிரி இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளும் வந்து நம்ம லைஃபு நம்மளோட கோலை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போனோம் அப்படின்னா லைஃப்பில் வந்து 100% சக்ஸஸ் பண்ண முடியும், நல்ல ஜாலியான ஹாப்பியான லைஃப்பை வாழ முடியும். அதனால் எல்லோரும் வந்து ஒவ்வொரு கோல் செட் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு வந்து கரெக்டான கல்வியும் கரெக்டான ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை காட்டுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்றது வந்து நம்புகிறேன். இது அனைத்துமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இல்லை தப்புப்பா, இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாதுப்பா, இதெல்லாம் ஆகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சாமி. டாடா, பை பாய்.